சனி இன்னும் சாகல. பாப்பா எழுந்திர, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. ஏய், டைம் என்னாச்சு? 6:45. ஆரம்பிக்கவா? ஏ சுஜி, எவ்வளவு நேரம் தாண்டி குளிச்சிட்டு இருப்பேன்? சீக்கிரம் வா, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. சீக்கிரம் வா. இங்க பாரு, இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் வச்சு பாத்துக்க போறேன்? ரூமுக்குள்ளே போக முடியல, பொண்ணு நாத்து அடிக்குது. அதுக்குன்னு மினியை பிடிச்சி கொள்ள முடியும்? இப்படியே பேசிட்டு பாப்பாவை கூட்டிட்டு வீட்டை விட்டு போயிடுவேன், பாத்துக்கோங்க. பிரபு, எப்பா டேய் பிரபு. எனக்கு வேணா விஷ் பண்ண வர வாரு திரும்படி. ம் 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 உங்க அம்மா அப்பவே சொன்னாடா, பிரபு தான் கஞ்சி ஊத்துவான், உன்னை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துவான்னு. உடம்பு நெருப்பா கொதிக்கிட்டா, உதல எடுக்குது, ஆஸ்பத்திரி கூட்டு போடா. அதான் வீட்டில் வச்சு பார்த்துக்கோன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்களேப்பா. 3rd லெவல் கேன்சர், கூடவே ஜாண்டிஸ் வேற. இது வரைக்கும் 3 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்கேன்ப்பா. இதுக்கு மேலே என்னப்பா பண்ண முடியும்? பிரபு, அப்ப நான் செத்துருவாடா. என் ரஞ்சிதம் மட்டும் இருந்தா எப்படி விட்டு இருப்பாடா? ரஞ்சிதம், ரஞ்சிதம், என்ன பெத்தவள உன்னாண்டியே வந்துடுறேன்டி. இதுதான் வர வர. இந்தாங்க, நீங்க சாப்பிட்டுருங்க, நான் அவளை விட்டுட்டு வந்துடுறேன். வா போலாம் வா. அவருக்கெல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம், வாடி. எவ்வளவு நாளைக்கு தான் உங்க அப்பா இப்படி வச்சு பாத்துக்கிறது? ஏன் அவருக்கு நீ ஒருத்த மட்டும் தான் புள்ளியா? யோ, நான் பாட்டு கேட்டே இருக்க, பதிலே சொல்லாம இருக்க, பதில் சொல்லு. ஏண்டி, தம்பிங்கெல்லாம் சொத்துல பங்கு வேண்டாம், அப்பாவை நீயே பார்த்துக்கோ, வீடு நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் ஏன்? உனக்கு சொந்தமா ஒரு வீடு கட்டுறதுக்கு துப்பு இல்ல, அவனுங்க தனி வீடு கட்டிட்டு போயிட்டானுங்க. உன்னால முடியுமா சொல்லு? உன்னோட கையலாகத்தனத்துக்கு நான் கஷ்டப்படணுமா? அடுத்த வாரம் கொரியாவுக்கு ட்ரைனிங் வேற போகணும்.
அந்த நேரம் பெரியவர் மண்டையங்கண்டே போட்டார்னா கஷ்டம், விட்டுட்டும் போக முடியாது. ட்ரைனிங் கண்டிப்பாக போயே ஆகணும், இல்லாட்டி ப்ரமோஷன் கிடைக்காது. நான் ஒன்று சொல்றேன் கேளு. டாடி இது என்ன டாடி? ஒன்றும் இல்லைம்மா, தாத்தாவுக்கு இருமல் அதிகமாக இருக்குல்ல, அதான் இருமல் மருந்து. ஓகே டாடி. டேய், வேணாம்டா. அப்பாவுக்கு மஞ்சள் காமாலடா, இதை குடிச்சு நான் செத்துருவேன்டா. குடிங்க டேய், வேணாம்டா. அப்பாவுக்கு மஞ்சள் காமாலடா, இதை குடிச்சா நான் செத்துருவேன்டா. குடிங்க வேணாம்டா. குடிங்க, ஒன்னாவது குடிங்க. வேணாம்டா, 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 வேணாம்டா. சொல்றேன்ல குடிங்க. அவ்வளவுதான். என்னங்க போயிருச்சா? உங்க அம்மா அப்பவே சொன்னாடா, பிரபு தான் கஞ்சி ஊத்துவான், உன்னை கடைசி வரைக்கும் கொஞ்சம் காப்பாத்துவான்னு. ரொம்ப தான் ஃபீல் பண்றீங்க, படுங்க. குமார், என்னடா என்ன காலையில் ஃபோன்? அப்பா போயிட்டாரா? இந்த டைமுக்கு ஃபோன் வரும்போது நினச்சேன். சிவாக்கு சொல்லிட்டியா? இல்லைடா, இனிமே தான் சொல்லணும். நீ உடனே கிளம்பி வாடா. சரி சரி, ரொம்ப வரி பண்ணிக்காத, இதோ கிளம்பி வரேன். சரி. பாப்பாவை தானே வீட்டில் விட்டு வந்துரு. ம். ஐயோ ஐயோ மாமா, அப்படி போயிட்டீங்களே. உங்க பேத்தி சுஜி வந்து தாத்தா எங்கன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன் மாமா? ஐயோ மாமா. மானோ மரித்த கூட்டம் மண்ணோடு போகுண்டா, ஊனோ உயிருக்கில்ல ஊர் போய் சேரடா, வீணே விதைத்ததெல்லாம் விஷமாகி போச்சடா, கானல் நீரை கண்ட கண்ணே நீதானடா.
சொல்லுங்கம்மா. தாத்தாக்கு இரும்பல் சரியாயிடுச்சுல்ல, அதான் அவர் ஊருக்கு போயிட்டார். நாளைக்கு காலைல ஊருக்கு வேற போகணும். பயங்கரமா கோல் பிடிச்சிருக்கு. கொஞ்சமா குடிச்சாதானே அண்ணனும் தம்பி எல்லாம் ஒன்னும் உட்காந்து குடிக்கிறீங்க. நல்ல குடும்பம். இந்தாங்க, இதை குடிங்க. குடிங்கப்பா, இருமல் சரியாயிடும். நீங்களும் தாத்தா மாதிரி சீக்கிரமா ஊருக்கு போயிடலாம்.